நம்மளுடைய உறவுகள், அதாவது இமோஷனல் கோஷன்ட்டை எப்படி சரிப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்டை எப்படி சரி பண்றது, மென்டல் வெல்பீயிங் எப்படி கொண்டு வர்றது, அப்புறம் புஸ்தகங்கள் இன்னும் 2 புஸ்தகங்கள் நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய வெஜிடேரியனிசம் பத்தி இப்படி நிறைய டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க போக 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 உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் இந்த 40 நாள்ல வருங்கிறது நீங்க ஜேர்னல் பண்ணி பார்க்கலாம். டெய்லி நோட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்டை பத்தி படிச்சோம், மறந்துடக்கூடும் இல்லையா? ஸோ யூ கேன் மேக் அ ஸ்மால் நோட். அஃப்கோர்ஸ் நீங்க யூடியூப்ல பின்னாடி போய் பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒரு சின்ன நோட் புக், இந்த 40 டே தியானம், நான் அப்படி ஒவ்வொரு கோர்ஸ் போகும்போதும் ஒரு நோட் போட்டு வச்சிருப்பேன். போட்டு அந்த டிஸ்கஸ் பண்றது ஃபுல்லா நோட்ல எழுதியிருப்பேன். இன்னைக்கு அதுக்கு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. பின்னாடி போய் ரெஃபர் பண்ணி பார்க்கறக்கு நம்ம என்னெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு. அண்ட் நம்மளோட அனுபவங்களோட நம்ம அந்த படிச்சதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய நமக்கு புரிய வருது. ஸோ நீங்க ஒரு சின்ன நோட் புக் எதுக்குன்னு ஒதுக்கிட்டு டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ், டெய்லி நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறத கூட நம்ம சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கலாம்.